ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம கோலா உருண்டை சேமியா செய்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சின்ன சின்ன கோலா உருண்டையாக செஞ்சுருக்கோம். அதை வெறுமசல்லியில் போட்டு டேஸ்ட்டாக செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். சிக்கன், போன்லெஸ் சிக்கன் ஒரு 100 கிராம் போதும். பொட்டுக்கடலை கொஞ்சம், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து கலந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுலாம். ஒரு சைடு உப்பு ஒரு சைடு ஜீரகம் நிற்காமல் நல்லா கலந்துக்கிட்டு வச்சுக்கிட்டுருவோம். இதை சின்ன சின்ன கோலா உருண்டையாக பிடிச்சி நம்ம வெறுமிச்சலி செய்யலாம். இந்த அளவு எடுத்தால் போதும். இதை நம்ம வறுத்து நம்ம செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கோலா உருண்டை பிரியாணி செய்யலாம், கோலா உருண்டை வெறுமிச்சலி செய்யலாம். கோலா உருண்டை குழம்பு அண்டு வறுவல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி குழம்பு வறுவல் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு கோலா உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வானலியில் எண்ணெய் சேர்த்து வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம இதை வறுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் கோலா உருண்டையை சேர்த்துடலாம். இதை பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம கலர வேணாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம கலர்னா அழகாக பொன்னிறமாக நமக்கு வறுத்து கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நமக்கு கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வெறுமிசலிக்குள்ளே அதை ரெடி பண்ணிடுவோம். கோலா உருண்டை வறுவல் ரெடி. வெறுமிசலி 1 கப், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர். வானலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, அடுத்தது வெங்காயம், இதையெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்தது கேரட் கொஞ்சம் மறுகட்டும். இதெல்லாம் நமக்கு நல்லா மருகி கிடச்சா வெறுமிசலி நமக்கு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு நல்லா மருகிடுச்சு. அடுத்தது பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 2 ஸ்பூன். கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தாச்சு. கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோலா உருண்டையை சேர்த்துடலாம். கொஞ்சம் லேசாக வதக்குனா அதில் உள்ள புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாம் இந்த கோலா உருண்டையில் ஏறிக்கும். 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம வெறுமிசலிக்கு அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த கப்பால் 4 கப் சேர்த்துருக்கேன். அந்த கப்பால் 2 கப் சேமியா சேர்த்துருக்கேன். நமக்கு 1 மடங்கு சேமியானா 2 மடங்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது ஃபேவரேட் சேமியா, கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். ஒரு சில வெறுமிசலிங்க தண்ணி கொஞ்சம் நிறையா தேவைப்படாது, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ண வெறுமிசலி தான், அதனால் நான் திரும்ப வறுக்கலை. ஃப்ரை பண்ணாததாக இருந்தால் வறுத்துட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. மல்லி இலை சேர்த்துட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம். இந்த லேசான தண்ணியோடு நம்ம தம் போட்டோன்னா நல்லா புழுங்கி நமக்கு வெந்துடும். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பரான கோலா உருண்டை வெறுமிசலி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி செய்கிற டேஸ்ட்லேயே நம்ம செஞ்சுருக்கோம்.
சூப்பராக செமையாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.